இந்த மாதிரி ஒரு கோவா மில்க் ஷேக்கை நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. முதல்ல கொய்யாக்காவோட பாட்டத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் மட்டும் கரண்டி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாங்க. என்னால் பார்த்தீங்கன்னா சுரண்டவே முடியல. அந்த அக்கா நான் நல்லா ஏமாத்திட்டாங்க போல. உள்ள ரோஸ் கலரில் இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க என்கிட்ட. பட் இருந்தாலுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. காயாக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் சுரண்ட முடியாது. இங்கே பாருங்க என் கையை எவ்வளோ சிறந்து போச்சு இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. அதுக்கப்புறம் ஜாரில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், மில்க் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பார்த்தீங்கன்னா மில்க் மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்ச கொய்யா பழத்தை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதை மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னால் முடியலடாப்பா. அதுக்கப்புறம் லைட்டாக டிசைன் போட்டு விட்டு நம்ம அரைச்சி எடுத்த மிளகா ஷேக்கை அதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. ஃப்ளேவருக்கு ரோஸ் மில்க் லிக்விட் ஆட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் 2 hour வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது அவுட் புட்டு வேற லெவலில் இருக்குல்ல. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வேற லெவலு. இது நானான்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்கு. இந்த மல்கோவா மில்க் ஷேக்குக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், பாய்.